வணக்கம். உங்க நிதி எதிர்காலத்த அடுத்த 74 வருஷத்துக்கு பிளான் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம ஒருத்தரோட 26 வயசுல ஆரம்பிச்சு அவரோட 100வது வயது வரைக்கும் போற ஒரு அசத்தலான நிதி பயணத்தை தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப் டைம் முழுசும் நீங்க வேலை செஞ்சாலும் சரி, ரிட்டையர் ஆனாலும் சரி, ஒரு கேரண்டியான வருமானம் ஒரு சம்பளம் மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா பாருங்க, இந்த திட்டம் அதை தான் ப்ராமிஸ் பண்ணுது. சரி, முதல்ல இந்த திட்டம் எப்படி ஒருத்தருக்கு லைஃப் லாங் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு உண்மையான ப்ரொபோசலை எடுத்து அதோட ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம பார்க்க போற திட்டத்தோட பேரு தான் ஜீவன் உமங். இங்க பாருங்க, இத 100 வருட திட்டம்னு சொல்றாங்க. இது வெறும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. உங்க 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை கேரண்டி பண்ற ஒரு பவர்ஃபுல் டூல் இது. இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க ஒரு உதாரணத்தையே எடுத்துக்குவோம். நம்ம கதாநாயகன் பெயர் அருண். அவருக்கு 26 வயசாகுது. அவரு தன்னோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக இந்த 74 வருஷ திட்டத்துல எப்படி பயணிக்கிறாருன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, அருணோட இந்த ஃபினான்ஷியல் ஜேர்னில முதல் ஸ்டேஜ்குள்ள போலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். இதுதான் ஃபவுண்டேஷன் போடுற நேரம். அதாவது முதல் 15 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். இங்க பாருங்க, அருணோட முழு 74 வருஷ பயணத்தோட ரோட் மேப் இதுதான். ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டேஜ் தான். 15 வருஷம் அவரோட ஃபினான்ஷியல் என்ஜின் அவர் கட்டுறாரு. அடுத்த 59 வருஷத்துக்கு அந்த என்ஜின் அவருக்காக வேலை செஞ்சு வருமானத்தை அள்ளி கொடுக்குது. ஃபைனலா அவரோட 100வது வயசுல ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது. அப்போ இந்த சூப்பரான ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை உருவாக்க அருண் என்ன பண்றாரு? அவரோட 26 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும், அதாவது கரெக்டா 15 வருஷத்துக்கு வருஷம் 97,304 ரூபாய் பிரீமியம் கட்டுறாரு. இதுதான் அவர் போடுற முதல் விதை. சொல்லப்போனா இந்த 15 வருஷத்தை ஒரு பணம் சம்பாதிக்கிற மெஷினை கட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க. அவர் கட்டுற ஒவ்வொரு பிரீமியமும் அந்த மெஷினுக்கான ஃபியூல் மாதிரி. 15 வருஷம் கழிச்சு அந்த மெஷின் ரெடி. அப்புறம் என்ன, அது லைஃப் டைம் முழுசும் அவருக்காக பணத்தை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பலன் அனுபவிக்கிற நேரம். அருணோட அந்த ஃபினான்ஷியல் மெஷினை இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. இந்த திட்டம் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த சூப்பரான ஃபேஸ்க்குள்ள இப்ப நாம போறோம். இந்த இமேஜ் பாருங்க. இந்த திட்டத்தோட மேஜிக்கே இதுல தான் இருக்கு. நீங்க பிரீமியம் கட்டுறீங்க, அதுக்கு பதிலா உங்களுக்கு 3 சூப்பரான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. 1, உங்க ஃபேமிலிக்கு லைஃப் கவர். 2, உங்க லைஃப் டைம் முழுக்க கேரண்டியான வருமானம். 3, கடைசியா ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட். இப்போ அந்த மேஜிக் நம்பருக்கு வருவோம். 96,000 ரூபாய். ஆமாங்க, அருணுக்கு அவரோட 41 வயசுல இருந்து 99 வயசு வரைக்கும் வருஷம் தவறாம இந்த 96,000 ரூபாய் சர்வைவல் பெனிஃபிட்டா கிடைக்கும். இது அவரோட ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கான ஒரு எக்ஸ்ட்ரா சம்பளம் கூட சொல்லலாம். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த 96,000 ருபீஸ அடுத்த 59 வருஷத்துக்கு, அதாவது அவரோட 99 வயசு வரைக்கும் கண்டினியூஸா கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 2, இதுக்கு மேல அவர் எந்த பிரீமியமும் கட்ட வேண்டியதில்ல. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, ஒரு பெரிய போனஸ் என்னன்னா, இந்த வருமானத்துக்கு வரியே கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ. சரி, இப்போ அருணோட 74 வருஷ ஃபினான்ஷியல் ஜேர்னியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். சொல்லப்போனா இதுதான் இந்த மேரத்தானோட ஃபினிஷிங் லைன். கிளைமேக்ஸ்ல கிடைக்க போற பெரிய பெனிஃபிட்டை பாக்குற நேரம் இது. அதாவது என்னன்னா, 59 வருஷம் வருஷம் பணம் வாங்கினதுக்கு அப்புறம் அருண் அவரோட 100வது பிறந்த நாளை கொண்டாடும்போது இந்த பாலிசி மெச்சூர் ஆகி ஒரு மிக பெரிய தொகையை பரிசா கொடுக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி அடிச்சதுக்கான ரிவார்டு மாதிரி. ஆமா, நீங்க பாக்குற நம்பர் கரெக்ட் தான். அந்த ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 1,56,69,000 ரூபாய். சும்மா இல்ல, இந்த நம்பர் மட்டுமே இந்த நீண்டகால பயணத்தோட ஒட்டுமொத்த பலனையும் நமக்கு புரிய வைக்குது. சரி, வாங்க இப்போ நம்பர்ஸ வச்சு பேசுவோம். இந்த திட்டத்தோட முழு ஃபினான்ஷியல் பிக்சரையும் ஒரு தடவை பாத்திரலாம். அருண் போட்ட முதலீதுக்கும் அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளவு பெரிய லாங் டேர்ம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வர்ற முதல் கேள்வியே இது நம்பகமானதா அப்படிங்கறதா இல்லையா? இங்க பாருங்க, இந்த பாலிசியை வழங்குறது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். அப்படின்னா உங்க பணத்துக்கு முழுமையான கேரண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம 98.62% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கிறது. இது எவ்வளவு நம்பகமானதுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். இந்த பார் சார்ட் முழு கதையும் சிம்பிளா சொல்லுது. இந்த சின்ன பார் இருக்குல்ல, இதுதான் அருண் கட்டின மொத்த பிரீமியம், சுமார் 14.5 லட்சம்.
ஆனா அதுக்கு பக்கத்துல வானம் அளவுக்கு உயர்ந்து நிக்கிற இந்த பார் தான் அவருக்கு கிடைக்க போற மொத்த பெனிஃபிட். அதாவது 2.13 கோடி ரூபாய். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த 2.13 கோடி எப்படி வந்துச்சுங்கிற பிரேக்கப் தான் இந்த டேபிள். பாருங்க, அருண் கட்டினது வெறும் 14.5 லட்சம் தான். ஆனா அவருக்கு வருஷம் கிடைச்ச வருமானம் மட்டுமே 56 லட்சம் ரூபாயை தாண்டுது. அதோட ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்டான 1.56 கோடியும் சேர்த்தா டோட்டல் பெனிஃபிட் 2.13 கோடியை தாண்டி போகுது. இது நிஜமாவே ஒரு அஃபிஷியஸ் ரிட்டர்ன். இந்த முழு பிளானோட சாராம்சத்தை ஒரே லைன்ல சொல்லணும்னா இதுதாங்க. 15 வருஷம் கட்டுங்க, அடுத்த 59 வருஷத்துக்கு சம்பளம் வாங்குங்க. எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் பாருங்க. ஒரு 74 வருஷ திட்டம்ங்கிறது வெறும் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் கிடையாது. இது ஒரு தலைமுறைக்கான தொலைநோக்கு பார்வை. இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது. நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக நாம எவ்வளவு தூரம் யோசிக்க தயாரா இருக்கோம்? நம்மளோட லெகசி என்னவா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்? இத பத்தி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க.